இருள் சூழ்ந்த ஒரு பிரம்மாண்டமான அரசியல் மேடை. அந்த மேடையின் நடுவே ஒரு ஒற்றை மைக். அங்கே ஒரு மனிதர் வந்து நிற்கிறார். அவர் வெறும் சாதாரண அரசியல்வாதி அல்ல, ஒரு ஒட்டுமொத்த இனத்தின் வலியையும் சொல்ல முடியாத இழப்பையும் தன் தொண்டை குழியில் சுமந்து நிற்கும் ஒரு போராளி. தற்கால தமிழ்நாட்டு அரசியலில் உணர்ச்சிகளையும் கண்ணீரையும் ஆக்ரோஷத்தையும் ஒரே மேடையில் வெளிப்படுத்தி பல லட்சம் இளைஞர்களை காந்தம் போல தன் பக்கம் ஈர்த்த ஒரு பெயர் சீமான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர். தமிழ் சினிமா என்ற வண்ணமயமான உலகத்தில் ஒரு வெற்றிகரமான இயக்குனராகவும் நடிகராகவும் வலம் வந்தவர் அவர். பாஞ்சாலங்குறிச்சி, தம்பி போன்ற அழுத்தமான வெற்றிப்படங்களை கொடுத்த ஒரு திரைக்கலைஞன் திடீரென்று தன் கேமராவை கீழே வைத்துவிட்டு வீதிகளில் இறங்கி வெயிலிலும் மழையிலும் போராட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவரை அந்த முள் நிறைந்த பாதைக்கு தள்ளியது எது? அந்த மிகப்பெரிய கேள்விக்கான விடை 2009ஆம் ஆண்டு நடந்த ஒரு வரலாற்று பெருந்துயரத்தில் ஒளிந்திருக்கிறது. முள்ளிவாய்க்கால். இந்த ஒற்றைச் சொல் உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழனின் நெஞ்சிலும் ஒரு ஆறாத பெரு ரணமாக இன்றும் துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஈழத் தமிழர் ரணத்தின் நேரடி வெளிப்பாடுதான் சீமானின் ஒவ்வொரு மேடை பேச்சும். ஒரு அரசியல் தலைவர் லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் மேடையில் நின்று தேம்பி தேம்பி அழுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? தொண்டை நரம்புகள் புடைக்க, கண்கள் இரத்த சிவப்பாக மாற, நெஞ்சில் அடித்துக்கொண்டு கண்ணீர் மல்க அவர் பேசும்போது எதிரே மைதானத்தில் நிற்கும் ஆயிரக்கணக்கான கூட்டமும் சேர்ந்து விம்மி அழுவதை தமிழ்நாட்டு வரலாறு பலமுறை பதிவு செய்திருக்கிறது. அது அரசியல் லாபத்திற்கான வெறும் நடிப்பல்ல, அது தன் இனம் அழிந்ததே என்ற ஆன்ம வலி. என் இனம் கண்முன்னே அழிந்து கொண்டிருக்கிறது, என் உறவுகள் குத்து குத்தாக கொல்லப்படுகிறார்கள் என்று அவர் மேடைகளில் கதறியபோது அது ஒரு அரசியல் கட்சியின் கோஷமாக இல்லை, ஒரு தாயின் மரண ஓலமாக ஒலித்தது. உண்மைகளை உரக்க சொன்னதற்காக 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் அவர் மீது பாய்ந்தது. பல முறை இருண்ட சிறைச்சாலைகளை சந்தித்தார். 5 மாதங்களுக்கும் மேலாக தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனாலும் அவருடைய குரல் ஒருபோதும் தளர்ந்ததில்லை, அவருடைய இலக்கு மாறியதில்லை. நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை 2010ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி தொடங்கி எந்த ஒரு பெரிய அரசியல் பின்புலமும் இல்லாமல், பெரும் பண பலம் இல்லாமல், பிரதான ஊடக பலம் இல்லாமல், வெறும் உண்மையான வார்த்தைகளை மட்டுமே நம்பி ஒரு மாபெரும் இளைஞர் படையை அவர் கட்டியெழுப்பினார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரணையூர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து இன்று உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ள சீமானின் பேச்சுகள் வெறும் உணர்ச்சி குவியல்கள் மட்டுமல்ல, ஆழமான அரசியல் மற்றும் வரலாற்று தரவுகளின் தொகுப்புமாகும். அவருடைய ஒவ்வொரு உணர்ச்சிகரமான பேச்சும் அரை நூற்றாண்டு காலமாக தூங்கிக் கொண்டிருந்த பல தமிழர்களின் மொழி உணர்வையும் இன உணர்வையும் தட்டி எழுப்பியது. இது ஒரு தனி மனிதனின் எழுச்சி கதையல்ல, உரிமையை இழந்த ஒரு நேசிய இனத்தின் கண்ணீர் சரித்திரம். வாருங்கள், சீமானின் உணர்ச்சிகரமான அந்த வரலாற்று பேச்சுகளின் ஆழத்திற்குள் நாம் இப்போது பயணிக்கலாம். 2008ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ராமேஸ்வரம் தீவு ஒரு மாபெரும் அரசியல் கொந்தளிப்பை சந்தித்தது. இலங்கை தீவில் போர் மேகங்கள் சூழ்ந்து அப்பாவி தமிழர்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டு கொண்டிருந்த நேரம் அது. தமிழக திரையுலகம் ஒன்று திரண்டு ராமேஸ்வரத்தில் ஒரு மாபெரும் கண்டன கூட்டத்தை நடத்தியது. பல முன்னணி நடிகர்களும் இயக்குநர்களும் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் ஒரு மனிதரின் குரல் மட்டும் இடிமுழக்கமாக ஒலித்தது. அதுதான் சீமான். என் தொப்புள் கொடி உறவுகள் அங்கே இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார்கள், நாம் இங்கே வாய்மூடி மௌனியாக இருக்க முடியாது என அவர் கர்ஜித்தபோது ஒட்டுமொத்த தமிழகமும் திரும்பி பார்த்தது. அது வெறும் திரைப்பட வசனம் அல்ல, அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு இனத்தின் ஒட்டுமொத்த கோபம். அந்த பேச்சின் விளைவு, இந்திய அரசால் அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு திரைப்பட இயக்குனரின் கேமரா அன்று முதல் நிரந்தரமாக ஓய்வு பெற்றது. அவருக்குள் இருந்த அரசியல் போராடி முழுமையாக விழித்தெழுந்தான். 2009 மே மாதம், முள்ளிவாய்க்கால். உலக வரலாற்றில் இருண்ட பக்கங்களில் எழுதப்பட்ட ஒரு இரத்த களரி. லட்சக்கணக்கான ஈழத் தமிழர்கள் குத்து குத்தாக கொல்லப்பட்டு தமிழ் இனம் ஒரு மாபெரும் இனப்படுகொலையை சந்தித்தது. அந்த துயரச் செய்தி தமிழகத்தை வந்தடைந்த போது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் உறைந்து போனது. அப்போது மேடைகளில் ஏறிய சீமான் ஒரு அரசியல்வாதியாக பேசவில்லை, ஒரு அனாதையாக பேசினார். எங்களை காக்க ஒரு நாடில்லை, எங்கள் வலியை கேட்க ஒரு நாதி இல்லை என்று அவர் மேடையில் கதறிய காட்சி
இன்றும் யூடியூப் பக்கங்களில் கல் நெஞ்சத்தையும் கரைய வைக்கும். எங்கள் பிணங்களின் மீது ஏறி நின்று உலக நாடுகள் அரசியல் செய்கின்றன என அவர் குமுறிய போது அவர் கண்களில் வழிந்த பல லட்சம் தமிழ் இளைஞர்களின் நெஞ்சங்களில் நெருப்பாக மூண்டது. அந்த உணர்ச்சிகரமான பேச்சுகள்தான் தமிழக இளைஞர்களை அரசியல் விழிப்புணர்வு நோக்கி திருப்பிய முதல் புள்ளி. அந்த பெருந்துயரத்திலிருந்து ஒரு புதிய அரசியல் தத்துவம் பிறந்தது. அதுதான் தமிழ் தேசியம். 2010 மே 18 ஈழப்போர் முற்றுப்பெற்ற அதே நாளில் மதுரையில் ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டினார் சீமான். அங்கே நாம் தமிழர் கட்சி என்ற அரசியல் பேரியக்கம் அதிகாரப்பூர்வமாக உதயமாகிறது. திராவிடம், தேசியம் என 2 பெரும் சித்தாந்தங்கள் கோலோச்சித்துக் கொண்டிருந்த தமிழக அரசியல் களத்தில் நாமெல்லாம் தமிழர், இது தமிழர்களுக்கான நிலம் என்ற புதிய முழக்கத்தை அவர் முன்வைத்தார். நான் உங்களை ஆள வரவில்லை, உங்களை அரவணைக்க வந்திருக்கிறேன், உங்கள் சேவகனாக, ஒரு அண்ணனாக, ஒரு மகனாக வந்திருக்கிறேன் என்ற அவரது வார்த்தைகள் சாமானிய மக்களையும் கல்லூரி மாணவர்களையும் வெகுவாக ஈர்த்தன. அவருடைய ஒவ்வொரு மேடையிலும் கண்ணீரும் கோபமும் வரலாற்று தரவுகளும் சரிவிகிதத்தில் கலந்திருந்தன. அவர் ஒரு அரசியல் தலைவராக அல்ல, ஒரு வரலாற்று ஆசிரியராக, ஒரு மூத்த சகோதரனாக மேடைகளில் மாறினார். சீமானின் மேடை பேச்சுகளில் மிகவும் உணர்ச்சிகரமான பகுதியாக அமைந்தது தமிழக மீனவர்களின் பிரச்சினை. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட பிறகு பல்லாண்டுகளாக இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு கொண்டிருந்தனர். எண்ணற்ற உயிர்கள், கணவனை இழந்த பெண்கள், தந்தையை இழந்த குழந்தைகள் என தமிழக கடற்கரை முழுவதும் கண்ணீர் நிரம்பி வழிந்தது. இதுகுறித்து சீமான் எழுப்பிய கேள்விகள் இந்திய அரசியல் சட்டகத்தையே உலுக்கின. பஞ்சாப் மாநிலத்து மீனவனோ குஜராத் மாநிலத்து மீனவனோ சுடப்பட்டிருந்தால் இந்த நாடு இப்படி அமைதியாக வேடிக்கை பார்த்திருக்குமா? தமிழன் என்றால் உனக்கு இவ்வளவு இளக்காரமா என தொண்டை நரம்புகள் புடைக்க அவர் கேட்ட கேள்விக்கு எந்த அதிகார வர்க்கத்திடமும் பதிலில்லை. என் மீனவன் கடலுக்கு போனால் வலை நிறைய மீன்களோடு திரும்ப வேண்டும், உடம்பில் குண்டுகளோடு அல்ல என்று அவர் ஆக்ரோஷமாக பேசிய பேச்சுகள் கடலோர மக்களின் நெஞ்சங்களில் அவரை ஒரு மீட்பராக பதிய வைத்தது. ஒரு தலைவனின் உண்மையான உணர்ச்சி அவனது மக்களின் மரணத்தில் வெளிப்படும். 2018 தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் 13 அப்பாவி தமிழர்கள் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அந்த சம்பவத்திற்கு பிறகு சீமான் ஆற்றிய உரை தமிழக அரசியலின் மிக துயரமான ஆவணங்களில் ஒன்றாகும். சுத்தமான காற்றை கேட்டதற்கு என் மக்களுக்கு நீங்கள் கொடுத்த பரிசு துப்பாக்கி குண்டுகளா என அவர் மேடையில் கதறிய போது எதிரே இருந்த கூட்டமும் சேர்ந்து விம்மி அழுதது. அதேபோல நீட் தேர்வால் தன் மருத்துவக் கனவு சிதைக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதாவின் மரணம். அனிதாவின் உடலுக்கு பக்கத்தில் நின்று சீமான் விட்ட கண்ணீர் அத்தனை அரசியல் மேடைகளிலும் ஆக்ரோஷமான கேள்விகளாக வெடித்தது. என் பிள்ளைகளின் கல்வியை பறிக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என அவர் கேட்ட கேள்விகள் கிராமப்புற மாணவர்களின் உரிமை குரலாக ஒலித்தது. விவசாயிகளின் வாழ்வாதாரம், காவிரி நதிநீர் உரிமை, மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள் என தமிழர்களின் வாழ்விடத்தை பாதிக்கும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் சீமானின் குரல் சமரசம் இல்லாமல் ஒலித்தது. தொடர் தோல்விகள், அரசியல் சூழ்ச்சிகள், ஊடகங்களின் இருட்டடிப்பு என எத்தனையோ தடைகள் வந்தாலும் சீமானின் அரசியல் பயணம் ஒருபோதும் நின்றதில்லை. கூட்டணி அமைத்தால் எளிதில் பதவியை பெறலாம் என்ற சூழ்நிலை இருந்தும் என் இலக்கு பதவி அல்ல, என் இனத்தின் விடுதலை என கூறி எந்த திராவிட தேசிய கட்சிகளுடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டார். 2016 சட்டமன்ற தேர்தல் முதல் ஒவ்வொரு தேர்தலிலும் தனித்து களம் கண்டு வாக்கு சதவீதத்தை படிப்படியாக உயர்த்தினார். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை தேர்தலில் வழங்கி அரசியல் மேடைகளில் உண்மையான பெண் விடுதலையை செயல்படுத்தி காட்டினார். அவர் மேடைகளில் பேசும்போது அது ஒரு அரசியல் தலைவரின் பேச்சாக இருப்பதில்லை, பல லட்சம் தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு ஒரு அண்ணன் ஆற்றும் அறிவுரையாகவே இருக்கிறது. பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கலாம் என்ற எழுதப்படாத விதியை உடைத்து வெறும் பேச்சின் மூலமும் உண்மையான கொள்கையின் மூலமும் பல லட்சம் இளைஞர்களை தன் பின்னால் அணிவகுக்கச் செய்திருக்கிறார் சீமான். நான் தோற்று போனால் ஒரு தலைமுறை தோற்று போகும் என்று அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது அந்த வார்த்தைகளில் உள்ள உண்மைத்தன்மையை தமிழக இளைஞர்கள் ஆழமாக உணர்கிறார்கள். அவரது பேச்சுகள் வெறும் காற்றில் கரையும் சப்தங்கள் அல்ல, அவை தமிழக அரசியலின் எதிர்காலத்தை எழுதப்போகும் தீர்க்க தரிசனங்கள்.
வரலாறு எப்போதுமே மிகவும் விசித்திரமானது. எந்த அதிகார வர்க்கம் ஒரு காலத்தில் அவரை வெறும் சினிமாக்காரர் என்று ஏளனம் செய்து ஒதுக்கியதோ, எந்த அரசு கட்டமைப்பு அவருடைய குரலை நிரந்தரமாக ஒடுக்க வேண்டும் என்று நினைத்து 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ஏவி இறந்த சிறைக்குள் அடைத்ததோ, இன்று அதே அரசியல் அதிகாரம் அவர் வைக்கும் கூர்மையான அரசியல் வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் மேடைகளில் திணறிக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் திரைப்படங்களில் மற்றவர்களுக்கு வசனம் எழுதி கொண்டிருந்த ஒரு கலைஞன் இன்று ஒட்டுமொத்த தமிழக அரசியலுக்கான திசை வழியையும் விவாத பொருளையும் தானே தீர்மானிக்கும் மாபெரும் அரசியல் சக்தியாக மாறியிருப்பது காலத்தின் மிகப்பெரிய முரண். அவரை தீவிரவாதி என்றார்கள், தனிமைப்படுத்தினார்கள். பிரதான ஊடகங்கள் பல ஆண்டுகள் இருட்டடிப்பு செய்தன. ஆனால் அவரை எந்த அளவிற்கு அவர்கள் கீழே அழுத்த நினைத்தார்களோ அந்த அளவிற்கு அவர் ஒரு பெரு நெருப்பாக வீறு கொண்டு எழுந்தார். தேர்தல் களத்தில் அவர் சந்தித்த தொடர் தோல்விகளை சுட்டிக்காட்டி ஆரம்பத்தில் பலரும் விமர்சித்தார்கள். ஆனால் பணபலமும் அதிகார பலமும் கூட்டணிகளும் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்கும் என்ற எழுதப்படாத விதியை உடைத்தெறிந்து வெறும் கொள்கையை மட்டுமே மூலதனமாக கொண்டு லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒருங்கிணைக்க முடியும் என்ற உண்மையை அவர் இந்திய அரசியலுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உலக வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பாருங்கள். மாபெரும் அரசியல் புரட்சிகளும் வரலாற்று மாற்றங்களும் எப்போதுமே பெரும் இராணுவ படைகளாலோ அதிகாரங்களாலோ தொடங்குவதில்லை. அது இருட்டை கிழித்துக்கொண்டு எழும் ஒரு தனி மனிதனின் சமரசமற்ற குரலிலிருந்துதான் மெல்ல துளிர்க்கிறது. சீமானின் அந்த உணர்ச்சிகரமான பேச்சுகளும் மேடையில் அவர் சிந்திய கண்ணீரும் வெறும் அரசியல் வியூகங்கள் அல்ல. அவை பல நூற்றாண்டுகளாக தன் சொந்த நிலத்திலேயே உரிமைகளை இழந்து அடையாளத்தை தொலைத்து நிற்கும் ஒரு தொன்மையான தேசிய இனத்தின் கூட்டு மனசாட்சியின் நேரடி வெளிப்பாடு. நீங்கள் சீமானை ஆதரிக்கலாம் அல்லது அவரை மிக கடுமையாக விமர்சிக்கலாம், எதிர்க்கலாம். ஆனால் தற்கால தமிழக அரசியல் களத்தில் சீமான் என்ற இந்த மாபெரும் அரசியல் நிகழ்வை எவராலும் கடந்து போகவோ புறக்கணிக்கவோ முடியாது என்பதுதான் மறுக்க முடியாத நிதர்சனம். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் மண்ணில் பிணக்குவியல்களுக்கு நடுவே தமிழினத்தின் அதிகாரம் நிரந்தரமாக புதைக்கப்பட்டு விட்டது என்று உலக நாடுகள் கணக்கு போட்டன. ஆனால் எங்கே ஒரு இனம் அழிக்கப்பட்டதாக கருதப்பட்டதோ, இன்று அதே தமிழக மண்ணிலிருந்து அந்த இனம் அரசியல் ரீதியாக வீறு கொண்டு எழுந்திருக்கிறது. மரணத்தின் சாம்பலிலிருந்து உயிர்த்தெழும் ஃபீனிக்ஸ் பறவையைப் போல முள்ளிவாய்க்கால் துயரத்திலிருந்துதான் நாம் தமிழர் என்ற இந்த அரசியல் பேரியக்கம் பிறந்திருக்கிறது. நாம் தமிழர் என்பது இன்று வெறும் ஒரு கட்சியின் பெயர் அல்ல, அது சமரசமற்ற ஒரு புதிய தலைமுறையின் அரசியல் அடையாளம். கேமராவை விட்டுவிட்டு களத்திற்கு வந்த அந்த தொண்டன் இன்று ஒரு மாபெரும் வரலாற்று சக்கரத்தையே இயக்கிக் கொண்டிருக்கிறான். இது முடிவல்ல, ஒரு மாபெரும் அரசியல் விடியலின் தொடக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் தமிழ் வரலாற்று ஆவணப்படங்களுக்கு பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள்.